எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.6ல் 9th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் dy by dx if x equal to a secant theta y equal to b tan theta. ஸோ secant theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant theta tan theta dx by d theta இது ஃபார்முலாலே இருக்கும். secant theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant theta tan theta இது y dy by d theta tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் b secant square theta கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படியே போட்டுக்கணும். இது secant square tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square theta. இப்போ நமக்கு dy by dx தான் வேணும். ஸோ dy by d theta divided by dx by d theta equal to b secant square theta divided by a secant theta into tan theta. ஸோ இதில் ஒரு secant theta கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு secant theta தான் இருக்கும். secant இது b by a எப்படி இருக்கட்டும். secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதலாம். tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதலாம். ஸோ இதில் ஒரு cos theta கேன்சல் ஆகிடும். 1 by sin theta வந்து cosecant theta. ஸோ b by a cosecant theta. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம். ஃபைண்ட் dy by dx x equal to a into cos theta plus theta sin theta y equal to a into sin theta minus theta cos theta. ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் dx by d theta பண்ண போகிறோம். எக்ஸை ஏ எடுத்துகிட்டு ஏ வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கனால அப்படியே போட்டுக்கணும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. இந்த இடத்துல வந்து ரெண்டு டேர்ம் இருக்கிறனால யூவி யூனா தீட்டாவை இதுக்கு என்ன ஃபார்முலானா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இந்த ரெண்டு டேர்ம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண. யூனா தீட்டாவை அப்படியே வச்சுக்கணும். ஸோ ப்ளஸ் தீட்டா அப்படி வி டேஷ் சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட்னா காஸ் தீட்டா ப்ளஸ் வினா சைன் தீட்டாவை அப்படியே வச்சுக்கணும். தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது ஏ, இங்கே தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒய்க்கு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய் வந்து ஏ இன்ட்டு சைன் தீட்டா மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா dy by d theta ஏ மல்டிப்ளிகேஷனுக்கு அப்படியே போட்டுக்கணும். சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா மைனஸ் இது யூவி மெத்தட். ரெண்டு டேர்ம் இருந்தாலே இதுக்கு இதுதான் ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். யூனா தீட்டாவை அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ்னால் காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. அதே மாதிரி ப்ளஸ்ஸு இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன இருக்குது வினா காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கணும். யூ டேஷ்னா தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டான்னு ஆகிடும். ஸோ ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக ஏ தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. நமக்கு dy by dx தான் வேணும். ஸோ dy by d theta divided by dx by d theta. dy by d theta இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். a theta sin theta divided by dx by d theta இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். a theta cos theta. a கேன்சல் ஆகிடும். theta கேன்சல் ஆகிடும். sin theta by cos theta வந்து tan theta. ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ 11th சம். ஃபைண்ட் dy by dx if x equal to ரூட்குள்ளே a பவரில் சைன் இன்வர்ஸ் t இருக்குது. y equal to ரூட்குள்ளே a பவரில் காஸ் இன்வர்ஸ் t இருக்குது.
ஸோ இதில் வந்து நம்ம ரூட் ஃபார்முலா ரூட்டில் இருக்கிறனால அந்த ஃபார்முலா ரூட் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஏ பவர் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், சைன் இன்வர்ஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் முதல்ல கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியேட்டிங் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்தால் 1/2 ரூட் எக்ஸ். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/√1 - x ஸ்கொயர். இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி ஏ பவர் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், அது வந்து -1/√1 - x ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் இந்த சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கிறனால டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு √a பவர் சைன் இன்வர்ஸ் டி இருக்குது. இப்போ ரூட் ஃபங்க்ஷன் பண்ணணும், அப்புறம் ஏ பவர் எக்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அப்புறமா ஏ பவர் எக்ஸ்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அப்புறம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா 3 ஃபார்முலா இதில் யூஸ் பண்ண போகிறோம். ரூட் இருக்கிறனால 1/2 ரூட் எக்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை இன் டர்ம்ஸ் ஆஃப் டீன்றனால டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி 1/2 ரூட் எக்ஸ்னால 2 ரூட் இங்கே என்ன இருக்கோ அதே எழுதிக்கணும், ஏ சைன் இன்வர்ஸ் டி இன்டூ இது செயின் ரூல், அதனால ஒரு டேர்மும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. இதில் வந்து ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி லாக் ஏ. அப்புறமா சைன் இன்வர்ஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1/√1 - x மாதிரி 1/√1 - t ஸ்கொயர் பண்ணியாச்சு. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். y equal to √a பவர் காஸ் இன்வர்ஸ் டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dy பை dt. ரூட் ஃபங்க்ஷன்னால ரூட் எக்ஸுக்கு 1/2 ரூட் எக்ஸ் தான் ஃபார்முலா. அதனால் 1/2 ரூட் இங்கே என்ன இருக்கோ எக்ஸுக்கு பதில் ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டின்னா அப்படியே எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ. அதனால் ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டி லாக் ஏ. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/√1 - x ஸ்கொயர். இப்போ dy பை டிடியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டிஎக்ஸ் நமக்கு dy பை டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா dy பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. dy பை டிடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது எழுதிக்கலாம். 1/2 ரூட் ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டி இன்ட்டு ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டி into log a -1/√1 - x ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை இப்போ dx பை dt இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/2 ரூட் ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி இன்ட்டு ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி லாக் ஏ 1/√1 - t ஸ்கொயர். டி இருக்கிறனால டி ஸ்கொயர் தான் போடணும். ஸோ இதில் லாக் ஏ கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டி. இப்போ இதை வந்து நம்ம இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை வந்து √2 × √2 அப்படி எழுதலாம் இல்லையா? அது மாதிரி ஏ காஸ் இன்வர்ஸ் டியை வந்து ரூட் ஏ காஸ் இன்வர்ஸ் டி 2 டைம் எழுதலாம் இன்ட்டு ரூட் ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டி. ஏன்னா கீழே வந்து டினாமினேட்டில் ரூட் ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் டின்னு இருக்கிறனால இதை 2 டைம் எழுதுனா ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஹோல் டிவைடட் பை இந்த மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் சைன் இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி இருக்குது, அதையும் 2 தடவை எழுதுகிறேன். ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி இன்ட்டு ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி. ஸோ ரூட் இல்லாத டேர்மை 2 டைம்ஸ் எழுதுகிறப்போ ரூட்டில் எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இது ரூட் ஆஃப் ஏ பவர் சைன் இன்வர்ஸ் டி. ஸோ இதுலேயும் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ பவர் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து டி வந்து ஒய்னு நேம் கொடுத்துருக்கோம், அதனால் -y. இது வந்து எக்ஸ்ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஏ பவர் சைன். ஸோ -y/x தான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.